அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளில் 2026-2027 ஆண்டிற்கான இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து கல்லூரி கல்வி இயக்ககம் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. +2 முடித்த மாணவர்கள் கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 2026-2027 கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் +2 முடித்த மாணவர்கள் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tngasa.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் 2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சேர்க்கை 2026 TNGASA 2026 என்பது பதிவு, விண்ணப்ப கட்டணம், கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்வு செய்தல் மற்றும் அச்சிடும் விண்ணப்பம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆன்லைன் செயல்முறையாகும். தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க இது ஒரு ஒருங்கிணைந்த இணைய முகப்பு ஆகும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் கலந்தாய்வு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணம் SC, SCA, ST பிரிவினருக்கு 2, மற்ற பிரிவினருக்கு ₹50. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க தொடங்கும் நாள் 7/5/2026. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க இறுதி நாள் 29/5/2026. அதன் பிறகு இங்கே லெப்ட் சைட்ல குயிக் லிங்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல அரசு கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள், கைட்லைன்ஸ், கல்லூரிகளின் பட்டியல், அந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றொன்றாக நீங்க வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல தமிழ், ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான மொழியில நீங்க தேர்வு செய்து இந்த வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இதற்கு பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை 2026. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை 2026 என்பது இணையவழி விண்ணப்ப பதிவு மற்றும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்வதாகவும் அமையும். விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், விருப்பமான கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான பணத்தை செலுத்துதல், விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல், சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல் ஆகிய அனைத்தும் இணைய வழியாகவே நடத்தப்படும். கலந்தாய்வின் நடைமுறைகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ள பின்வரும் படிநிலைகளை கொண்டது. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது வேறு எங்கிருந்து வேண்டுமாயினும் இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம். இணையதள வசதி இல்லாதவர்கள் அருகில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கலை கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையம், அதாவது அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் AFC மூலம் இதை செய்யலாம். பாடப்பிரிவுகள் மற்றும் கல்லூரிகளை விருப்பப்படி பதிவு செய்தல். தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரி வலைதளங்களில் வெளியிடப்படும். 3 தரவரிசை பட்டியல் உள்ளது. அவை பின்வருமாறு: தமிழ் தரவரிசை பட்டியல் 12ஆம் வகுப்பில் பெற்ற தமிழ் மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழ் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். இந்த பட்டியல் BA தமிழ் இலக்கியம், BA லிட்ரேச்சர் படிப்புகளில் சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படும். ஆங்கில தரவரிசை பட்டியல் 12ஆம் வகுப்பில் ஆங்கிலத்தில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் ஆங்கில தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். இந்த பட்டியல் BA ஆங்கில இலக்கிய படிப்புகளுக்கு சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படும். பொது தரவரிசை பட்டியல் மீதமுள்ள 4 பாடங்களின் அடிப்படையில் 400 மதிப்பெண்களில் இது தயாரிக்கப்படும். இது மற்ற அனைத்து BA, BSc, BCom, BBA, BCA, BSW படிப்புகளில் சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் பதிவு செய்த பாடங்களின் விருப்ப வரிசையின் அடிப்படையில் தரவரிசைக்கு ஏற்றவாறு ஒதுக்கீடு ஆணை அந்தந்த கல்லூரிகள் வழங்கும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு ஆணையின் அடிப்படையில் அந்தந்த கல்லூரிகளுக்கு சென்று சேர்க்கை உறுதி செய்தல் வேண்டும். அடுத்ததாக பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே தெளிவா வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காக ஆரம்பிக்க வேண்டும். அடுத்ததாக விதிமுறைகள் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக TNGASA கையேடு கொடுத்திருக்காங்க. TNGASA 2026 அட்மிஷனுக்கான புக்லெட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 242 பக்கங்களை கொண்டது. இந்த மாணவர் சேர்க்கை குறித்த அனைத்து தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல, அதாவது இந்த புக்லெட்ல கொடுத்திருப்பாங்க. தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல கல்லூரி பற்றிய தகவல்கள் கொடுத்திருக்காங்க. அரசு ஆணையின் படி கல்வி கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு வழங்கப்படுகிறது. இன்னபிற கட்டணங்கள் சேர்க்கையின் போது மாணவர்களால் செலுத்தப்பட வேண்டும். இக்கையேட்டில் கல்லூரிகளில் உள்ள விடுதிகள் மற்றும் அரசால் நடத்தப்படும் நல விடுதிகள் பற்றிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு கல்லூரியிலிருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாற்றுவதற்கான வேண்டுகோள் அல்லது வேறு பாடப்பிரிவுக்கு மாறுவதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸ் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அறிவியல் கலை கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமாக 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் உள்ளது. இதில் உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகள் நீங்கள் தேர்வு செய்து படிக்கலாம்.
லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ரீஜன் வைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரீஜன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ரீஜன் வைஸ் பாத்தீங்கன்னா சென்னை ரீஜன், கோயம்புத்தூர் ரீஜன், தர்மபுரி ரீஜன், மதுரை ரீஜன், அப்புறமா தஞ்சாவூர் ரீஜன், திருச்சி ரீஜன், திருநெல்வேலி ரீஜன், வெள்ளூர் ரீஜன், இந்த மாதிரி ரீஜன் வைஸா காலேஜ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், காலேஜ் கோட் அண்ட் நம்பர் வைஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் ஆஃபர்டு பை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது அரசு கலை கல்லூரிகளில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, ஒவ்வொரு கல்லூரிகளிலும் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. காலேஜஸ் கோடு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கல்லூரிகளிலும் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, காலேஜ் ஹாஸ்டல் இருக்கா, வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கா, அந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே கொடுத்திருக்காங்க. சாங்ஷன் ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கல்லூரிகளிலும் எந்தெந்த கோர்ஸுகளுக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த புக்லெட்டை தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு கல்லூரிகளின் பட்டியல், ஏற்கனவே நம்ம அந்த புக்லெட்ல பார்த்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸா காலேஜஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுலயும் கொடுக்கப்பட்டுள்ளது எவ்வளவு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. வாசித்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு மாவட்ட வாரியான கல்லூரிகளின் பட்டியல் கொடுத்திருக்காங்க. தேவையான ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை 2026க்கு தேவையான ஆவணங்கள். விண்ணப்பம் பதிவு செய்யும் முன்னர் தேவையான ஆவணங்களை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கம்யூனிட்டி அல்லது காஸ்ட் டீடைல்ஸ், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தேவைப்பட்டால் அதற்கான சான்றிதழ், அதாவது முன்னாள் ராணுவ வீரர், மகன், மகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், தேசிய மாணவர் படை, முதல் பட்டதாரி சான்றிதழ், மாணவர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை சேர்ந்த தமிழராக இருந்தால் அதற்கான சான்றிதழ், அப்புறமா அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உறுதி சான்றிதழ், பதிவு கட்டணம் இணையதளம் மூலமாக செலுத்துவதற்கான விவரம், கடன் அட்டை அல்லது பற்று அட்டை, இணையவழி கட்டணம் செலுத்துவதற்கான விவரங்கள், வரைவு காசோலை, எமிக்ஸ் நம்பர், ஆதார் நம்பர், பேரண்டல் ஆனுவல் இன்கம் சர்டிபிகேட் நம்பர், ஸ்கூல் டீடைல்ஸ், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளிகளின் தகவல்கள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், கல்வி உதவித்தொகை தேவைப்பட்டால் அதற்கான சான்றிதழ், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்காக SC, SCA, ST உயர்கல்வி தொகை பெறுவதற்கான சான்றிதழ், விண்ணப்பம் பதிவு செய்ய தரவுத்தாளை பயன்படுத்தும், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாம் தேவை. அதன்படி கல்லூரி சேர்க்கை உதவி மையங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் இந்த அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குங்கிறத கொடுத்திருக்காங்க. நேரடியாக இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் நேரடியாக இந்த AFC அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்களுக்கு நேரடியாக சென்று உங்களுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம், பூர்த்தி செய்யலாம். அதற்காக இந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் இந்த அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குங்கிறத கொடுத்திருக்காங்க. மின்னஞ்சல் முகவரி, போன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கல்லூரி பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல நீங்க கிளிக் பண்ணி இந்த ஃபைலை தெரிஞ்சுக்கிடலாம். கல்லூரி பற்றிய விவரங்கள், இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ், ஒவ்வொரு கல்லூரிகளிலும் உள்ள அட்மிஷன் பெர்சன்டேஜ், NAAC கிரேட், NIRF ரேங்க், நம்பர் ஆஃப் சீட் அவைலபிள் ஃபார் மேல் ஸ்டூடெண்ட், நம்பர் ஆஃப் சீட் அவைலபிள் ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தரவுத்தாள் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரரின் தகவல்கள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா பள்ளி மண்டல தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகாக நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு முன்பு அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன், அதன் பிறகு லாகின், அப்புறமா fill personal information, special reservation information, scholarship information, school of study information, academic information, preview details, choice filling, complete payment, download application, சர்டிபிகேட் அப்லோட், இந்த மாதிரி 12 ஸ்டெப்பாக கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டெப்பா கவனமாக தெளிவாக உங்களது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பிப்பதற்காக கிளிக் ஹியர் ஃபார் நியூ UG ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். தயவு செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். இங்கு உள்ளிடப்பட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது. எனவே நிரப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து தகவல் தொடர்புகளும் கொடுக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணுடன் மட்டுமே பகிரப்படும். எனவே சரியான தகவல்கள் வழங்குவதை உறுதி செய்யவும், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த நோட்ஸை தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக விண்ணப்பதாரர் பெயர், 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்களது நேம் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, கன்ஃபார்ம் இமெயில், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் +1 தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா, எஸ் டிக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் CBSE, ICSE, அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. TNHSE உங்களுக்கு தகுதியான குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாஸ்வேர்டு, நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு, ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அப்புறமா அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சேவ் பண்ணிக்கோங்க. உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில், அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு
அப்ளிகேஷன் வரும். அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஜெனரேட் ஆயிருக்கும். அடுத்ததாக பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல விண்ணப்பதாரர் பெயர், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மதர் டங், நேஷனாலிட்டி, ரீஜன், முழு முகவரி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக, அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டுக்காக விண்ணப்பிப்பவர்கள் அதற்கான தகவல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். சிறந்த விளையாட்டு வீரரா SR நோ டிக் பண்ண வேண்டும். முன்னாள் படை வீரர்களின் மகன் மகளாக இருந்தால் அதற்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக SR நோ டிக் பண்ணி எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கிறீர்களோ அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். அதுல ஸ்காலர்ஷிப் விவரங்களை நீங்கள் பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதற்கான விவரங்களை எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பயின்ற பள்ளி தகவல்கள், அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற பள்ளியின் விவரங்கள் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். இயர் ஆஃப் பாசிங், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பிளாக், நேம் ஆஃப் த ஸ்கூல் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அகாடமிக் தகவல்கள், கல்விசார் தகவல்கள் கேட்டிருப்பாங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், HSC ரோல் நம்பர், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, பாடப்பிரிவு, பயிற்று மொழி, அதிகபட்ச மதிப்பெண்கள், பெற்ற மதிப்பெண்கள் போன்ற அனைத்து தகவல்களையுமே பூர்த்தி செய்ய வேண்டும். மார்க்ஸ் ஆப்டன்ட் HSC அகாடமிக் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது பாடவாரியாக நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள், நிரந்தர பதிவு எண், மாதம், ஆண்டு, பெற்ற மதிப்பெண் விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல சாய்ஸ் ஃபில்லிங் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் விருப்பமான பாடப்பிரிவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். டிஸ்ட்ரிக்ட், கோர்ஸ் நேம், காலேஜ் நேம், காலேஜ் கோடு ஏற்கனவே நம்ம அந்த புக்லெட்ல பார்த்தோம். காலேஜ் கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காலேஜை செலக்ட் பண்ணி கோடை நோட் பண்ணி வச்சு இங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அப்புறமா கேட்டகரி எல்லாமே பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல உங்க விண்ணப்பத்தை ப்ரீவியூ பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணி கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும். விண்ணப்ப கட்டணத்தை இணைய வழியாக செலுத்த வேண்டும். பதிவு கட்டணம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது UPI பேமெண்ட் வழியாக உங்களுக்கான பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும். SC ST மாணவர்களுக்கு ₹2 விண்ணப்ப கட்டணம், அதர் கேண்டிடேட் ₹50 விண்ணப்ப கட்டணம். விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திய பிறகு சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தகுதியான, அதாவது தேவைக்கேற்ப தகுதியான சான்றிதழ்கள் அனைத்தையுமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஒரு விண்ணப்ப படிவம் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். அந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் பண்ணி நகல் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். ஆகவே +2 தேர்ச்சி பெற்று அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.